உன் கூட வாழ நினைச்ச அந்த சந்தோஷமான வாழ்க்கையில ஒரே ஒரு நாள் எனக்கு தருவியா ப்ளீஸ் தாரா? எதுக்கு ஜீன்? வாழ்ந்துக்கிறேன்னு ப்ளீஸ். அந்த மெமரிஸோட வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்துருவேன் தாரா. இங்க இருக்க இந்த 3 பேரும் நீங்க யார்கிட்ட பயங்கர க்ளோஸா பேசுறதுன்னா யார்கிட்ட? தாரா தான். அவங்கதான் இல்ல இல்ல சீரியஸ்லி அவங்கதான், இங்கேயே அவங்கதான். இன்னைக்கு லவ்ல ஏகப்பட்ட டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? இதுல சிச்சுவேஷன்ஷிப், பெஞ்சிங், பிரெட் கிரம்பிங் அப்படின்னு ஏகப்பட்ட டேர்ம்ஸ் இருக்கு. அப்படின்னா ஏய் இவ்வளவு நடிக்காதீங்க. தெரியல, சத்தியமா தெரியல. இன்னைக்கு லவ்ல ஏகப்பட்ட டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? இதுல சிச்சுவேஷன்ஷிப், பெஞ்சிங், பிரெட் கிரம்பிங் அப்படின்னு ஏகப்பட்ட டேர்ம்ஸ் இருக்கு. எஸ். அப்படின்னா ஏய் இவ்வளவு நடிக்காதீங்க. தெரியல, சத்தியமா தெரியல. நான் இன்னைக்கு தான் ஒரு இன்டர்வியூல ஆம்பிவர்ட் அந்த வார்த்தையை கத்துக்கிட்டு வந்தேன். நான் அந்த கேஸ் சீரியஸா பெஞ்சிங் எனக்கு சத்தியமா பெஞ்சிங் தான். பெஞ்சிங் மீன்ஸ் இப்போ நீங்க லவ்க்கு வந்து 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த பொண்ணு உங்களை வெயிட் பண்ண வைப்பாங்க, ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பையன் ஒருவேளை கலட்டி விட்டுட்டு போயிட்டாலும் இந்த பொண்ணு இல்ல கலட்டி விட்டுட்டாலும் உங்ககிட்ட வந்துட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. அதுதான் பெஞ்சிங். அந்த பையனுக்கு தெரியுமா? அந்த பையனுக்கு அது தெரியுமா? அது ரெண்டாவது. சோ அது மாதிரி நிறைய இருக்கே. சிச்சுவேஷன்ஷிப் தெரியல உங்க எல்லாருக்குமே. அது ஒரு அளவுக்கு இது கூட தெரியாதுன்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு. சிச்சுவேஷன்ஷிப் தெரியும், ஆனா இந்த பிரெட் கிரம்பிங் அது கிரம்பிங், அப்புறம் பாக்கெட்டிங், பாக்கெட்டிங் அந்த மாதிரி நிறைய பாக்கெட்டிங்கா? ஐயோ இல்ல சீரியஸா தெரியாதுங்க. இல்ல இல்ல ஐ மீன் இட்ஸ் a good thing to know தான். சேம் நானும் அப்படிதான். நீங்களும் அப்படிதானே? அப்புறம் இவ்வளவு கீவேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்ப இந்த மாதிரி இன்டர்வியூ வரப்போ உங்களுக்கு எல்லாம் கேக்குறதுக்காக அதெல்லாம் பாத்துட்டு வர்றது. அவ்வளவுதான். இவர் என்ன பாக்குறத பார்த்தா எல்லாம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து கேக்குறாரு. இல்ல இல்ல we don't touch. We don't judge. நான் அது கூட சொல்ல மாட்டேன். அப்படினா ரொம்ப நல்ல பசங்களா இருக்காங்க எல்லாருமே. ஓஹோ அப்படியே விஷயம். சீரியஸா சொல்றேன், எங்க பசங்க சேனல் எல்லாம் நல்லா தெரியும். we really don't know what is all that. மொதவாட்டிய வாழ்க்கையில நான் கேக்குறேன். சிச்சுவேஷன்ஷிப் எனக்கு எக்ஸாக்ட் டெஃபினிஷன் கூட தெரியாது. பட் இந்த வார்த்தைலாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. சோ இந்த ஒரு நாவல் ரிலேட்டட் அப்படின்றப்போ இந்த நாவல் நீங்க எல்லாரும் படிச்சீங்களா? அவ சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் படிச்சிருந்தீங்க? நான் படிக்கல, நாவல் படிக்கல. ஏன்னா நான் வந்து கடைசியா தான் வந்து இந்த காஸ்ட்ல நான் தான் கடைசியா வந்து வந்தது. கடைசி ஆர்டிஸ்ட் லாக் பண்ண லேட்டா தான் லேட்டஸ்டா வந்து கடைசியா சோ தான் நான் ஸ்கிரிப்ட் தான் ஃபுல்லா படிச்சேன். இப்போ நான் ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் சொன்னேன் இல்லையா? இப்போ எனக்கு தெரிஞ்சதுல இது. இப்போ உங்களுக்கு ஏதாவது கேட்டு இப்படி எல்லாம் கூட இருக்கா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நீங்க ஏதாவது ஷாக்கான மொமெண்ட்ல இருக்கா? இப்போ இப்பனா இப்ப இல்ல, இதுக்கு முன்னாடி இல்ல ப்ராமிஸா இப்பதான் சரி. ஆனா எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே இல்ல. சரி நீங்க வந்து ஸ்மார்ட்டா இருக்கீங்க, நம்புறது. பொண்ணுங்க வந்துட்டு அப்ரோச் பண்ணிருப்பாங்க, கேட்டா எதுவுமே தெரியலன்றீங்க. இல்ல ஸ்மார்ட்டா இருந்தா அதுக்கும் எதுக்கும் என்ன நம்பர். இது அந்த சீரிஸ்ல வேற ப்ளே பாய் வேற பண்ணிருக்கீங்க. சோ ஆஃப் கோர்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ். அதுக்கு நான் அடுத்த படத்துல பைத்தியக்காரமா நடிச்சா நான் உண்மையாவே பைத்தியக்காரனா? அதுதானே. இதெல்லாம் கதாபாத்திரங்கள் தானே. நம்மளோட வேலை என்னது? ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அதை நடிக்கிறது, ஃபுல்ஃபில் பண்றது. நடிக்கிறதை விட அந்த கதாபாத்திரமா மாறுறது, அதுதான் நம்ம வேலை. ஓகே, இப்போ உங்க எல்லாரையும் நான் நடிக்க வைக்க போறேன். ஓகே இப்போ நான் ஒரு டயலாக் சொல்லுவேன். அதை வந்து எமோஷன், எல்லா எமோஷன் என்ன எமோஷன் சொல்லுவேன், அந்த எமோஷன்ல நீங்க அந்த டயலாக் டெலிவரி பண்ணணும். 4 பேருமே பண்ணணும். ஓகே, இப்போ அது இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ட்ரெண்டா நினைச்சேன். என்ன டயலாக் அப்படின்னா, ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இதான் டயலாக். இதை வந்துட்டு இப்ப ஆங்கிரியா சொல்லணும். நீங்க உங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணா கோவமா சொல்லணும். அவங்களுக்கு செமையா வரும் கோவம்லாம். சிரிக்க கூடாது. இப்படி சிரிக்கிறாங்க. கமான் தாரா. இப்படிலாம் பார்த்தா நான் எப்படி? சரி ஓகே மச்சான் நீ அங்க பாரு. டேய் மச்சான் நீ லைட் பாரு, நீ ஃபேன் பாரு, நான் செவர பாரு. கிஸ் கலர்ஃபுல் காக்கா. ரிஸ்க் எடுக்கிறது. சரி இப்படி வாங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி ஸ்டார்ட். என் தலைவனை பாருங்க. சோ அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. போய் சொல்றாரு. அவருக்கு கோவமே வந்து என் தலை பண்ணுவாங்க. நீங்க எல்லாரும் ஒரு ஆர்டிஸ்ட்ன்றத மறந்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து பண்ணிதான் ஆகணும். ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. போது கை தந்தது. நீங்க சொல்லுங்க. என்னது கோமாவா? ஆமா கோவமா சொல்லணும்.
ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. நீங்க சொல்லுங்க. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்றேன். சொல்லுங்க. ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ஓகே, இதெல்லாம் கோவம் முடிஞ்சா இப்ப சேடா சொல்லணும். டக் டக்னு சேடா. ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரிங்க. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ஹாப்பியா சொல்லணும். ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. லாஸ்ட் ஒன். இததான் நீங்க சூப்பரா பண்ண போறீங்க 4 பேரும். லாஸ்ட் ஒன் ஃப்ளர்ட்டி. ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. வாவ், குட். ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. லக்ஸாவா? நான் இவனை பார்த்து சொல்றேன். வாட்? ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற. அப்படியே ஒரு மவுத் கிஸ். ஓ வாவ். கம் டு த பாயிண்ட். பிரேக்கப். சோ எத்தனை பிரேக்கப் ஆயிருக்கு உங்களுக்கு? ஆயிருக்கு. ஆயிருக்கு. ஏதாவது ரொம்ப ஃபன்னியான பிரேக்கப் அந்த மாதிரி இருக்கா? ஃபன்னியான பிரேக்கப்பா? சீரியஸா தான் இருக்கு எல்லாமே. சீரியஸ். கண்டிப்பா நிதின் அவருக்கு ஒரு பிரேக்கப், ஃபன்னியான பிரேக்கப் இல்ல சீரியஸான பிரேக்கப். சீரியஸ் ஃபன்னி எல்லாம் தெரியல. ஒரு பிரேக்கப் ரொம்ப ஹார்ட் பிரேக், உடைச்சிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி. அப்படிலாம் இல்லை, மியூச்சுவலா முடிஞ்சிருச்சுமா. உங்களுக்கு? மியூச்சுவலாக தான் முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாருக்குமே அடி வாங்கியிருக்கோம்ல நீங்க. அதுல இருந்து கத்துக்கிட்ட லெசன் ஒண்ணு இருக்கும் இல்லையா? என்ன என்ன விஷயம் அப்படியே ஒருத்தரா சொல்லிட்டீங்கன்னா? எனக்கு அந்த மாதிரி மாத்துறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, லைக் எவ்வளவு வருஷம் எடுத்தாலும் நம்ம நினைப்போம்ல, ஓகே நம்ம ரொம்ப வருஷமா இவங்க கூட இருக்கோம், இவங்கள ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னு நம்பிடாதீங்க. அவ்வளவு சீக்கிரம் இல்லை, ஏன்னா தெரியாதுல்ல. ஸோ அந்த விஷயம் என்ன சிரிக்கிறீங்க சொல்லுங்க. I think heartbreak is a teacher. 100%. நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம், நமக்கு தெரியாத உணர்வுகள் எல்லாம் காதலை விட காதல் தோல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கும். அண்ட் ஒரு விஷயம் எனக்கு காதல் தோல்வி கற்றுக் கொடுத்துச்சுன்னா இஸ் தட் அவங்க என்ன செஞ்சாலும் மன்னிக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் முசாமில் கேட்டா நான் எப்போதும் சொல்றது, மன்னிக்கிறது வந்து மனுஷன் கையில இல்லை, அது அவன் கையில இருக்கு. நம்ம மன்னிக்கிறது, மறக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. மறந்துடுங்க. பிகாஸ் அந்த விஷயத்த நம்ம உள்ள நினைச்சுக்கிட்டே இருந்தா நம்மளை ஸ்லோவா கில் பண்ற மாதிரி. ஸோ இட்ஸ் கில்லிங் அவர் அஃபெக்ஷன் வித் எவ்ரிபாடி. அதெல்லாம் வேணாம். மன்னிக்கிறது அவங்க கையில, மறக்கிறது நம்ம கையில. மறந்துடுங்க. ஜஸ்ட் அக்செப்ட் இட் தட் இட்ஸ் டன். ரியாக்ட் பண்றதுல ஒரு விஷயமா மாற போறது இல்லை. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். காதல் தோல்வி கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம், டு அக்செப்ட் அண்ட் லெட் கோ. சிம்பிளா நான் சொல்லிடுறேன். ஸோ நான் மெயினாக என்ன கற்றுக்கிட்டேன்னா, இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஒரு 2 பேருக்குள்ள அது ஓப்பனாக பேசி முடிச்சு ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருந்தாலே போதும், எந்த பிரச்சனையும் வந்தாலும். ஸோ அதுதான் பேஸாக இருக்கிறது, அதுதானே. ஸோ அது இல்லைன்னா அதனால நிறைய பிரச்சனை லீட் ஆகும். ஸோ அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நினைக்கிறேன். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஓப்பன் கம்யூனிகேஷன் இருந்தாகும். பேஷனுக்காக நம்ம கஷ்டப்பட்டா ஓகே, ஆனால் நம்ம கூட சேர்ந்து யாரும் நம்மளுக்காக கஷ்டப்பட வேணாம். ஸோ பிரேக்கிங் வந்தோடனே எல்லாம் அப்படி பிரேக் ஆகி உட்காந்துட்டீங்களே ச்சே அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த சீரீஸ்ல வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சீனா இருக்கும், நீங்க ஏதாவது ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ண நான் நடிச்சேன், இல்லை பயங்கரமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் இருக்கா உங்களுக்கு பர்டிகுலரா? எனக்கு வந்து தாரா வந்து நேர்டா இருப்பாங்களே, இந்த கண்ணாடி போட்டு கொண்டெல்லாம் போட்டு, எனக்கு அந்த கேரக்டர்ல அந்த லுக்ல நடிச்ச எல்லா சீனும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி
நல்லா இருந்துச்சு. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஐ திங்க் பர்டிகுலரா சொல்ல போனா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வர சீன், ஜெயின் வந்து கை பிடிச்சி ஆமா, கிளாஸ் கை ரூம்ல இருப்ப அந்த சீன், கெஃபேயோட சீன் பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய சீன் இருக்கு. பட் ஓகே, பர்டிகுலர்லி இது சொல்லலாம். இது 2 கரெக்ட். உங்களுக்கு ஜெயின் எனக்கு பொதுவாகவே இவங்களோட நடிக்கிறது ரொம்ப ஃபன். பிகாஸ் நம்ம வந்து எப்போதும் பில்டப் பண்ணிட்டே இருப்போம். பட் உண்மையான ஜாலினா பசங்களோட சீன் நடிக்கிற ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்குல்ல, அது எனக்கு வந்து நீங்க என்ன சொல்லு. கேட்டாலும் என்ன சொல்லு, கேட்டாலும் சொல்லு. இப்படி திரும்பி இவங்க 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 நீங்க கை காட்டுறீங்களா? அவங்க 2 பேரும் அங்க குசு குசுன்னு ஏதோ பேசுறாங்க. இல்ல இது பசங்களுக்கு தெரியும். அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபன். அந்த ஸ்விம்மிங் பூல் எல்லாம் மக்கள் எல்லாரும் பார்த்தது ஒரு 10 செகண்ட் அந்த ஸ்விம்மிங் பூல்ல. ஆனா நம்ம வந்து ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஸ்விம்மிங் பூல்லே இருந்தோம். அண்ணன் கட்டு சொல்லிட்டு ஐயா குளிச்சுட்டு வாங்க, மாத்திட்டு வாங்க, அடுத்த சீன் எடுக்கணும். நம்ம குளிச்சுக்கிட்டே இருக்கோம் ஸ்விம்மிங் அது உண்மையான மழை by the way. ரியல் ஆ, ரெயின். fake rain, ஸோ உண்மையான மழை. மழையோட மழை 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 செமையா இருந்துச்சு. சூப்பரா கனெக்ட் பண்றாங்க. He's a poetic மச்சான். ஆக்சுவலா இன்னொரு கேள்வி, உங்களுக்கு கௌஷி ரொம்ப பிடிக்குமா இல்ல தாரா ரொம்ப பிடிக்குமா? யார பிடிக்கும்? பைத்தியம் தான் முடியும். நீங்க இது பர்சனலா கேக்குறீங்களா இல்ல இல்ல கேரக்டரா? கேரக்டர்ல நான் கேக்குறேன். பர்சனலாவும் சொல்லலாம், நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு 2 பேரும் பிடிக்கும். இது யார ரொம்ப பிடிக்கும்? யார் ரொம்ப பிடிக்குமா? எனக்கு பசங்க ரொம்ப பிடிக்கும். நான் வச்ச ஆப்ஷனே 2 தான். நீங்க 3வது ஆப்ஷன் எனக்கு உண்மையில நான் சொல்றேன், எனக்கு ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் என்னோட சீன்ஸ் வித் த பாய்ஸ், சீன்ஸ் ஆஃப் சைட் வித் த பாய்ஸ் ஆல்சோ. ஏதாவது ஒண்ணுதுல பசங்க நாங்களா சேர்ந்து இவ்ளோ இதெல்லாம் பண்ணோம் ஆனா தெரியாது வெளியே அப்படின்னு. ஆமா தெரியும், தெரியக்கூடாதுல்ல. அப்படி என்ன பண்ணீங்க தெரியக்கூடாத அளவுக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் வந்து அதுல நிறைய இருக்கு. இப்போ எல்லாரு கூடயும் தனித்தனி சீன்ஸ் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் பசங்களுக்குள்ள எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து இஸ் பேசிக்கலி த ஃபுட்பால் சீன். அது வந்து எல்லாரும் வேற ரகத்துல இருப்போம். நீங்க ஃபுல்லா அந்த கிளிப் பாத்தீங்கன்னா அது ஒரு போர்ஷன் தான் வெட்டி போட்டிருப்பாங்க உள்ள. ஆனா எல்லாரும் பயங்கர பிளேயர்ஸ். ஆக்சுவலி பிளேயர்ஸ்னா ஃபுட்பால் பிளேயர்ஸ். ஃபுட்பால் பிளேயர்ஸ். ஸோ ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு மூமெண்ட் இருக்கும் அந்த ஃபீல்ட்ல. ஸோ அதான் எனக்கு பிடிச்சது தான். பிகாஸ் 4 பேருமே நம்ம ஆக்சுவலி எக்ஸ் ஃபுட்பாலர்ஸ். ஆமா, நீங்க ஆல்ரெடி விளையாடி இருக்கீங்க சேர்ந்து அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா முன்னாடி? நானும் ஜெகனும் பேசிக்கிறது அந்த ரிவீலிங். ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் தான் ரிவர் கொஞ்சம் சீரியஸாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப எனக்கு ஐ திங்க் எடுத்த ஃபர்ஸ்ட் ஷூட்டும் கிட்டத்தட்ட அதான் நினைக்கிறேன். சீரியஸாக ஃபர்ஸ்ட் ஷெடியூல் தான் கரெக்ட். ஸோ அது எனக்கு ரொம்ப மெமரபிளான சீன் ஜெகனோட. இந்த சீரீஸ் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் பார்க்கும்போது லைக் கே டிராமா வைப்ல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அத பத்தி அது உங்களுக்கு தெரியுமா முன்னாடி இந்த மாதிரி ஒரு வைப்ல தான் எடுக்க போறாங்க? கண்டிப்பா ஓகே, கண்டிப்பா. அண்ணன் கிட்ட சொன்ன முதல் விஷயமே 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வாட்பேட் நாவல் அனுப்பும்போது அண்ணன் கிட்ட சொன்ன முதல் விஷயம், அண்ணன் இது ஒரு பக்கா நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் ஓ இட்ஸ் அ கே டிராமா. அண்ட் நம்ம இதை கரெக்டா எடுத்தோம்னா இமோஷன்ஸ் எல்லாமே சினிமாட்டோகிராஃபி எல்லாமே கரெக்டா எடுத்தா ஐ கேன் கேரண்டி யூன்னு இது ஒரு பெரிய ஹிட் ஆகும். பட் அண்ணன் வந்து அவர் ஸ்டைல்ல பேசுவாரு, பாத்துக்கலாம் ஓகே பாத்துக்கலாம். பட் நான் தான் அண்ணன் எப்போ உசுப்பிட்டு அண்ணே நீங்க வாங்கண்ணே நம்ம பண்றோண்ணே. ஸோ எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அண்ட் ஐ மீன் இந்த கே டிராமான்னு சொல்றீங்களா, இட்ஸ் பிகாஸ் இந்த மாதிரி கதைகள் வந்து அவங்க தான் ஆக்சுவலி முதல் செய்ய ஆரம்பிச்சாங்க. பிஃபோர் ஈவன் த வெஸ்டர்ன் கல்ச்சர் சைட், வெஸ்டர்ன் ஃபிலிம் சைட் அவங்க தான் முதல் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ தட்ஸ் வை எல்லாரும் மனசுலயும் அப்படி பதிவு பண்ணியிருக்கு. இஸ் தட் கே சீரீஸ் ஸ்டோரி, கே டிராமா ஸ்டோரிஸ். பட் யா, ஸோ எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஈவன் தோ ஐவ் நெவர் வாட்ச்ட் ஒன் ஆல்சோ, பட் ரஃபா எனக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு நெட்ஃபிளிக்ஸ் பக்கா நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் ஓ கே டிராமா சீரீஸ். ஓகே. இங்க இருக்க யாருப்பா கே டிராமா பாக்குறாங்க? கே டிராமா பார்க்க மாட்டேன். ஆனா இந்த கம்மிங் ஆஃப் ஏஜ் லவ் டீன் ஸ்டோரி வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு பார்க்குற ஒரு ஜானர். ஸோ நெட்ஃப்ளிக்ஸாக இருந்தாலும் இல்லை அமேசானாக இருந்தாலும் நான் நல்லா பார்ப்பேன். இந்த மாதிரி ஜானர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெயின், உங்க டாலர்ல நான் ஒன்று பார்த்தேன், தளபதி ஜெய் சார் ஃபேனா நீங்க? ஃபேன் இல்லை, சீலிங் ஃபேனுக்கும் மேலே. சரியா எங்க தெரியல, நாங்களாம் தேடிட்டு இருக்கோம் இப்பதான் மேல பார்த்தது. என்னங்க ஒரு தீவிரமான ஒரு ஃபேன். தீவிரமான ஃபேன். என் ரூம்குள்ள நுழைஞ்சாலே அது ஒரு மினி மியூசியம். அவரை மாஸ்டர் கட் அவுட் இருக்கும். நான் பெட்ல எழுந்திரிச்சா எப்படி பார்த்தா ஒரு ஃப்ரேமு, பக்கத்துல ஒரு ஃப்ரேமு, இங்க இன்னொரு ஃப்ரேமு, சைடுல எல்லா சைடும் நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பான். சூப்பரா இருக்கும். ஒரு நாள் ஒரு ஹோம் டூர் போடுறோம் உங்க வீட்டுக்கு வந்து. அது நீங்க சிங்கப்பூர் வரணுமே. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. Thank you. ரொம்ப நன்றி. சந்தோஷமா ரொம்ப நன்றி.